ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை நம்புன்னு இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th ஆர்ட்ஸுக்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அதாவது 12th எக்ஸாம் முடிஞ்ச பின்னாடி எந்த மாதிரியான காலேஜ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற A to Z வீடியோ வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. சரியா? அதனால் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு எக்ஸாம் வந்து சூப்பராக நீங்கள் எழுத போகிறீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அதாவது டாப் 35 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்களா இல்லையான்னு பாருங்கள். சப்போஸ் படிக்கல அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் அதிகமாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. கண்டிப்பாக அதுலேருந்து அந்த 30 கொஸ்டினை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் 7 கொஸ்டின் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நவீன மேலாண்மை கோட்பாடுகளை விவரிக்கும். எக்ஸ்பிளைன் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் வியாபாரத்தின் நுண்ணிய சூழல் காரணிகளை விளக்கு. எக்ஸ்பிளைன் தி மைக்ரோ என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். சரியா? அதுக்கப்புறம் மூலதன சந்தையின் பல்வேறு பணிகளை விளக்கு. எக்ஸ்பிளைன் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். அதுக்கப்புறம் மகளிர் தொழில் முனைவோர் சந்திக்கும் பிரச்சனைகளை விவரிக்கும். எக்ஸ்பிளைன் தி சேலஞ்சஸ் ஃபேஸ் டு விமன் என்டர்பிரேட்டர். சரியா? அதுக்கப்புறம் செபியின் பணிகள். செபியில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும்போது அது ஒன்று 5 மார்க்லேயோ இல்லை 3 மார்க்லேயோ கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் விற்பனை ஒப்பந்தத்தின் அடிப்படை கூறுகளை விரிவாக விளக்குக. எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் சேல். சரியா? இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஆட்சேர்ப்பு முறைக்கும் தேர்ந்தெடுத்தலுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை விவரிக்கும். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதாவது எக்ஸ்பிளைன் தி டிஃப்ரெண்ட் பிட்வீன் தி ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன். சரியா? இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் பங்குகளுக்கும் கடனீட்டு பத்திரங்களுக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக. ரைட் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஷேர்ஸ் அண்டு ரெஃபரன்ஸ். சரியா? இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் குறிப்பு வரைகன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சட்டமுறை கூட்டம், அதுக்கப்புறம் சிறப்பு கூட்டம், இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நமக்கு கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நுகர்வோரின் பொறுப்புகள் யாவை. சரியா? அதாவது வாட் ஆர் தி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கன்சூமர். கண்டிப்பாக இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள் பற்றி நீ அறிவது யாது, அதன் சிறப்பு இயல்புகள் யாது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கப்புறம் சட்டமுறை கூட்டம் என்றால் என்ன, இதில் காணப்பெற வேண்டிய முக்கிய செய்திகளை சுருக்கமாக கூறுக. சரியா? இதுவும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தனிநபர் கட்டுப்பாடு உலகிலேயே சிறந்தது விவரி. அதுக்கப்புறம் கூட்டாண்மை கலைக்கப்படும் சூழ்நிலைகள் விளக்குக. சரியா? வாட் ஆர் தி சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்டர் விச் எ பார்ட்னர்ஷிப் ஃப்ரேம் இஸ் டிஸ்டால்வ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அமைப்பு முறையீட்டிற்கும் செயல்முறை விதிகளுக்கும் இடையே உள்ள வேற்றுமைகளை விளக்குக. அதுக்கப்புறம் தனி வரையறை நிறுவனத்திற்கும் பொது வரையறை நிறுவனத்துக்கும் உள்ள வேறுபாட்டினை விளக்குக. அதாவது டிஸ்கஷன் பிட்வீன் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அண்ட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. சரியா? ஒரு நிறுவன செயலரின் பணிகள் மற்றும் கடமைகளை விவரி. டிஸ்கஸ் தி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி. அதுக்கப்புறம் கூட்டுறவு சிறப்பங்காடியின் சிறப்பு இயல்புகள் யாவை. சரியா? கேட்கலாம். அதுக்கப்புறம் சிபியின் நோக்கம் இயல்புகளை பற்றி விவரி. இந்த கொஸ்டின் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிபியில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கையும் படிச்சுங்க. கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் விளக்க குறிப்பு வரைகன்னு சொல்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆண்டு பொதுக்கூட்டம், அதுக்கப்புறம் இயக்குனர் அவை கூட்டம், அதுக்கப்புறம் சிறப்பு கூட்டம். சரியா? நெக்ஸ்ட்டு கூட்டுறவு அமைக்க பின்பற்ற வேண்டிய முறைகளை விளக்குக. சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பங்கு அதாவது மாற்றகம் வரைவிலக்கம் எழுதுக. பங்கு மாற்றகத்தின் பணிகளை கூறுக. இந்த மாதிரி கேட்கலாம். அதாவது டிஃபைன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, எக்ஸ்பிளைன் இஸ் ஃபங்க்ஷன். துறைவாரி அமைப்பின் குறைகள் ஏதேனும் 5 விளக்குக. கூட்டுறவு அமைப்பின் வகைகளை காட்டும் அட்டவணையை வரைகன்னு சொல்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக கடைசி செட் ஆஃப் கொஸ்டின்ஸில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, மூலதன சந்தையின் சிறப்பியல்புகளை விவரிக்கும். அதாவது டிஸ்கஸ் தி சேரிட்டிஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். அதுக்கப்புறம் அதாவது விதிவிலக்கு மேலாண்மையின் நன்மைகள் யாவை. சரியா? அதாவது MEC MEB இது ரெண்டுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பங்கு சந்தை மற்றும் பொருட்கள் பரிமாற்றத்திற்கான வேறுபாடுகள் ஏதேனும் 5 கூறுக. சரியா? பயிற்சியினால் ஊழியர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் யாவை. எக்ஸ்பிளைன் தி பெனிஃபிட்ஸ் ட்ரைனிங் டு எம்ப்ளாயிஸ். அதுக்கப்புறம் தனியிட சந்தை என்பதை விளக்குக. எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட், அதாவது மார்க்கெட்டிங்கை பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங். அதுக்கப்புறம் உலகமயமாக்கலின் தாக்கத்தை விளக்குக. எக்ஸ்பிளைன் தி இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். சரியா? அதுக்கப்புறம் நுகர்வோரின் உரிமைகளில் ஏதேனும் 5 விளக்குக. எக்ஸ்பிளைன் எனி 5 ரைட்ஸஸ் ஆஃப் கன்சூமர். அதுக்கப்புறம் நிதி சந்தையின் பங்கினை விவாதிக்கவும். குறிப்பு வரைக வகுப்பு கூட்டம். அதுக்கப்புறம் அதாவது இந்த மீட்டிங் ஆஃப் தி
கிரெடிட்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் சரியா. ஏன்னா இது வந்து 2 மார்க்லேயே நமக்கு கேட்குறாங்க. அதாவது கடனீட்டோர் கூட்டம் சரியா. இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் மாற்றுமுறை ஆவணத்தின் எடுகோள்கள் யாவை, மென்ஷன் தி அதாவது பெர்மிடேஷன் ஆஃப் நெகோசியபிள் இன்வெஸ்ட்மெண்ட் சரியா. அதுக்கப்புறம் தொழில் முனைவோர் மற்றும் அகத்தொழில் முனைவோர் இவர்களை வேறுபடுத்துக, நல்லா தெளிவாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பண்டங்கள் மற்றும் சேவைகள் தவிர சந்தையில் சந்தையிடப்படும் ஏதேனும் 5 பொருட்களை விவரி. திரு ரகு என்பவர் அதாவது ஒரு நிறுவனத்தின் இயக்குநராக பணியாற்றுகிறார். அவர் தனிப்பட்ட முறையில் 3ஆம் நபருக்கு பொறுப்பாவாரா, ஆம் எனில் சூழ்நிலையில் அவர் பொறுப்பாவார் அப்படின்னு சொல்லி எழுதணும். அதுக்கப்புறம் திருமதி சிந்தியா என்பவர் புதிய தொழில் ஒன்றை தொடங்க விரும்புகிறார். அவரது தொழில் பிரயாணத்தில் எதிர்கொள்ளும் ஏதேனும் 5 சவால்களை விவரிக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தெளிவாக பார்த்துங்க. இந்த கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சிட்டிங்களா இல்லைங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இதோட பிடிஎஃப் ஃபைல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் ஃபைல் நம்ம கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.